ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். இந்த இடத்துக்கான சிறப்பு என்னன்னு பார்த்தாக்கா, சாமம் நீர்க்கும் சாபம் போக்கும் ஸ்தலம் இது. சிவனும் பார்வதி இவங்க ரெண்டு பேர்த்தோட தோஷம் நீக்கி அவங்களுக்கான மறுவாழ்வுக்கு பிறந்த இடம் இந்த இடம். இந்த இடத்தோட இது வந்து அவங்களுக்கான சாமம் நீக்கப்பட்ட ஸ்தலம். வந்து உங்களோட வேண்டுகோளை வச்சுட்டு போனீங்கன்னா அடுத்த 11 நாள்லேருந்து 40 நாட்குள்ள உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை நீங்கள் கண்கூட இங்கே புத்து மண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதம் தருவாங்க. அதை நம்ம உட்கொண்டாலே நமக்குள்ள எல்லா பிரச்சனையும் நீங்கிடும். இங்கே வந்து மீனவர் சமுதாயம் மட்டும்தான் வந்து பூஜை செய்வாங்க. ஐயருங்களாம் யாரும் வரமாட்டாங்க சாமி. அபிஷேகமோ ஏதோ பண்ணும்போது இந்த லிங்கம் போயிட்டு அந்த அம்மா மேலே போடும். அதால் வந்து எங்களை ஏற்றுவாருங்க. அடுத்தவங்க போய் யாரும் தொடக்கூடாது. அதுக்காக தான் இதை போட்டுங்கிறோம். பல 100 வருஷத்துக்கு முன்னே அம்மனை நோக்கி தியானம் பண்ணி ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் அது. அங்கே வந்து அந்த ஏவல் இருக்கிறவங்க, பேய் பிடிச்சிருக்கிறவங்க, இது மாதிரி இருக்கிறவங்க அங்கே வந்து உட்கார வச்சாக்கா. அன்பு வணக்கங்கள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அண்ட சராசரத்தையே கட்டி ஆளக்கூடிய அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் தான் நாம் இன்னைக்கு இருக்கிறோம். நாம் இருக்கிறது மேல்மலையனூர் திருக்கோவிலில். மேல்மலையனூர் திருக்கோயிலுடைய வரலாறு என்ன, இங்கே இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய அருமை பெருமைகள்லாம் இந்த காணொலியில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். வணக்கம். இப்போது நான் எங்கே இருக்கேன்னா அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மனோட பீடத்துக்கு முன்னாடி அவளை முன்னாடி நின்று காத்துட்ருக்கேன். பெரியாயி அம்மனோட சன்னதி முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கான சிறப்பு என்னன்னு பார்த்தாக்கா, சாமம் நீர்க்கும் சாபம் போக்கும் ஸ்தலம் இது. இப்போ இந்த ஸ்தலத்தோட வரலாறு என்ன, இல்லை நம்ம எதுக்காக நம்மளோட பிரச்சனைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பா அப்படின்னு பார்த்தாக்கா, அதாவது சிவனும் பார்வதி இவங்க ரெண்டு பேர்த்தோட தோஷம் நீக்கி அவங்களுக்கான மறுவாழ்வுக்கு பிறந்த இடம் இந்த இடம். அந்த இடத்தோட இது வந்து அவங்களுக்கான சாமம் நீக்கப்பட்ட ஸ்தலம். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா உங்களோட பூர்வ புண்ணிய அந்த முன்காலத்தில் செஞ்ச சாபங்களும் இந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்க சாபங்களும் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஸ்தலம். இந்த இடத்துல நீங்கள் வந்தாவே உங்களோட ஆன்மாவுக்கு முக்தியும் மோட்சமும் கிடைக்கும். அப்புறம் இன்னும் வேறு யார் வரலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, பெண் பிள்ளைகளை வாரிசாக பெற்றவங்க இங்கே வரலாம். அவங்களுக்கு மோட்சத்துக்கு உண்டான ஒரு திறவுகள், ஒரு முக்தி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம். சரி, இப்போ நீங்கள் இந்த சாபம் நீக்கும் ஸ்தலம்னா அதுக்கான வரலாறு என்ன, என்ன மாதிரியான சாபம் நீக்கும் அப்படின்னு எப்படி இதை நான் உணர்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இங்கே ஐயப்பாடு இருக்கும். இப்போது பிரம்மனுக்கும் சிவனுக்கும் தலை பார்த்தீங்கன்னா 5 தலை. இங்கே பார்வதி அம்மானால தான் அந்த பிரச்சனையும் வந்தது. இப்போ அந்த பார்வதி அம்மா ரெண்டு பேருக்குமே 5 தலை இருக்கிறனால அதில் அவங்க ஒரு சில விஷயங்களை முன்னே இருக்கு. அதில் கோபம் முட்ட சிவன் என்ன பண்ணுறாரு, நம்ம பிரம்மனோட ஒரு தலையை வந்து தன்னோட கையால் கோதி எடுத்துடுறாரு. இப்போ அந்த நேரம் என்ன ஆகுதுன்னா, அந்த நம்ம பிரம்மன் வந்து என்ன சிவனுக்கு சாபம் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, என் தலையை கொய்த நீ உன்னோட அந்த கையிலேயே அந்த என்னோட தலையானது, அதாவது அந்த மண்டையோட ஆனது கையிலேயே இருக்க
பெறுவாயாக, அதாவது அந்த கையில் ஒட்டிக்கப்படுவாயாகன்ட்டு அவர் சாபம் கொடுக்குறார். இப்போ இதுக்கு காரணமான நம்ம பார்வதி அம்மாவுக்கு சரஸ்வதி அம்மா வந்து என்ன சாபம் கொடுக்குறாங்கன்னா, நீ இந்த மாதிரியான ஒரு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு சாபம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த சாபத்தை கொடுத்து இப்போ இந்த மண்ணில் வந்து அவங்க அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியத்தை கொடுக்குறாங்க. இப்போது இது சார்ந்து இப்போ பார்வதி அம்மா நம்ம பிரம்மா கிட்ட உட்காந்து தவம் இருந்து என்னோட சாபம் சரி இது தெரிந்தோ தெரியாமல் நடந்து விட்டது, இந்த சாபம் நீங்கிறதுக்கு எனது கணவர் சாபம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ சிவனை பார்த்தீங்கன்னா சிவனுக்கான சாபம் என்னன்னா அவரை உணவே சாப்பிட முடியாத, உணவே அருந்த முடியாத ஒரு சூழ்நிலை. அவருக்கான உணவை யார் படைத்தாலும் அவரோட கையில் இருக்க மண்டை ஒடுக்கத்து அது போகும், அவருக்கான உணவுங்கிறது கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. இவர் பித்து பிடித்து பித்தனாக அலையணுங்கிறது அந்த சாபத்தோட நோக்கமே. இப்போ இந்த சாபம் நோக்கணும்னு சொல்லி தான் அதுக்கான பரிகாரம் வேணும்னு சொல்லி தான் நம்ம பார்வதி அம்மா வந்து நம்ம விஷ்ணு பரமாத்மா கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க. இப்போ அவர் இந்த சாபம் நீக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை சொல்றாரு. சரி, நீ என்ன பண்ற, இந்த மேல்மலையனூர்ல நதிக்கரை வரும் புற்றுல 5 தலை நாகமாக இருக்க கடவாயாக அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. அந்த பார்வதி அம்மா வந்து இப்போ இங்கே வந்து உன்னை சிவன் பார்க்க வருவான், இந்த இடத்துல அவங்க 2 பேர்த்துமான சாபம் நீங்கி உங்களுக்கான வாழ்க்கையில் அடுத்த மீண்டும் திருமணம் செய்து இங்கே வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்குண்டான விஷயத்தை சொல்கிறாரு. இப்போ அந்த அம்மா அதுக்காக நான் இங்கே நதிக்கரையில் இங்கே வந்து பிறவி எடுத்து இங்கே இந்த புற்றுல 5 தலை நாகமாக இந்த அம்மா இருந்ததா வரலாறு. இந்த இடத்துல அங்கங்கே இங்கெல்லாம் பித்தனாக சுற்றி சிவனான பித்தன் சித்தன் இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் அன்னைக்கு இருக்கு. அவன் எல்லாமே சுற்றி அதாவது பித்து சித்து கலைஞவன் தான் சித்தனாக முடியுங்கிறது தான் உண்மை. இப்போ அந்த நம்ம சித்தராகணும் அப்படின்னாக்கா முதல்ல சிவனை பிடிச்சாதான் இங்கே கிடைக்கும். இப்போ இந்த இடத்துக்கு வந்து அவர் சேர்ந்து இந்த இடத்துல நம்ம சிவன் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல சேர்ந்து நம்ம இந்த சாபம் நீங்கிறதுக்கு அந்த அம்மாவை பார்க்குறாரு. இங்கே சாபம் நீங்கிறதுக்கு ஒரு சில வரலாறுலாம் இருக்குது. அது நம்ம எங்கே இந்த மயான கொள்ளைங்கிற ஒரு சில விஷயம் இங்கே இருக்குது. அந்த மயான கொள்ளையில் தான் இந்த சிவனோட அந்த கையில் இருந்த அந்த மண்டையோடுக்கு உண்டான பரிகாரம் கிடைச்சது, அவரோட சாபம் நீங்கிறதுக்கு உண்டான விமோச்சனை கிடைச்சது. அதை சார்ந்து அங்கே நான் அதுக்கு உண்டான பரிகாரம் நான் சொல்கிறேன். இப்போது இங்கே என்ன வந்தால், அதாவது இந்த இடத்துக்கு வந்து வேண்டுனாக்கா என்ன மாதிரியான பீனிப்பீடு தரித்திரம் என்ன நீங்கும், நம்ம வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும் அப்படின்னாக்கா நம்ம முன்னையே கூறின மாதிரி சாபங்களால், அதாவது பித்ரு சாபம் இருக்கிறவங்க, பெண் சாபம் இருக்கிறவங்க, தோஷங்கள் இருக்கிறவங்க, உங்களுக்கு நீங்கள் உங்களோட இப்போ ஜாதகாரர் சொல்லியிருப்பாங்க, இல்லை மற்றவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இதை சார்ந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் காலடி வச்சு இந்த அம்மாவை வணங்கி இந்த இடத்துல இருந்து நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கான முக்திக்கான, அதாவது அடுத்தது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உண்டான ஒரு சுபிட்சமான வாழ்க்கை அமையும். நான் பல வருஷமாக கஷ்டப்பட்டேன், போகாத கோயிலுக்கு பாக்கி இல்லை, எனக்கு எங்கேயுமே போய் எனக்கான தீர்வு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வாங்க. இங்கே வந்து உங்களோட வேண்டுகோளை வச்சுட்டு போனீங்கன்னா அடுத்த 11 நாள்லேருந்து 41 நாட்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் கண்கூட காணுவீங்க. நீங்கள் அப்புறம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்கே இவ்வளோ பாதம் தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை அவ கொடுப்பா. இங்கே வர்றதே பாக்கியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பே கிடைக்கும். சரி, இது போக வேறு யாருக்கு இங்கே வந்தாக்கா, இந்த இடத்துக்கு வந்தாக்கா நமக்கான பிரச்சனை தீரும் அப்படிங்கிற பல பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ முதல் இதே இப்போ என்ன சொல்லணும்னா, திருமணம் ஆகாதவங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் அங்கேருந்து வரும்போதே ஒரு 11 ரூபா, நீங்கள் ஒரு 3 நாளோ 8 நாளோ நீங்கள் விரதம் இருந்து ஒரு 11 ரூபா காணிக்கை, ஒரு வெத்தலையில் 11 ரூபா காணிக்கை வச்சு அது கூட கசகசாவும் வச்சு ஒரு காணிக்கையை கட்டி வச்சு ஒரு 3 நாளோ இல்லைன்னா ஒரு 8 நாளோ உங்களால் முடிந்த அளவு அங்காள பரமேஸ்வரி நினைத்து அனுதினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டு விளக்கேற்றி இவளை நினச்சி நான் சொன்ன மாதிரி விரதம் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, விரலி மஞ்சள், இங்கே மஞ்சள் தூளுங்கிறது இன்றைக்கி கெமிக்கல் கலந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்குங்கிறது ஐயப்பாடு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, விரலி மஞ்சள் தாலிக்கயிறு மஞ்சள் கயிறும் இங்கே வாங்கிட்டு வந்து இவளோட பாதத்தில் வச்சு உங்களோட வேண்டுகோளை வைங்க. உங்களுக்கு 3 மாதத்தில் 3 வரணமையும் கண்டிப்பாக. இப்போது இந்த இடத்துல குழந்தை பாக்கியம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 11 ரூபா இவளுக்காக நீங்கள் காணிக்கை எடுத்து கட்டி வச்சு 3 நாளோ 8 நாளோ உங்களால் முடிந்த அளவு விரதம் இருந்து அந்த காணிக்கையோட, அது கூட என்ன நான் சொல்லுவேன்னாக்கா, ஒரு இப்போ குழந்தைக்கு என்ன தொட்டில் தான் மெயினான ஒரு விஷயம். குழந்தை பிறந்தால் முதல்ல நம்ம தொட்டிலில் போட்டு ஆட்டுறது தானே வழக்கம். ஒரு தொட்டிலும் ஒரு சிவப்பு
புடவையும் ஒரு பட்டு புடவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சிவப்பு புடவையும் தொட்டிலும் வாங்கிட்டு வந்து இவளோட காலடியில், இந்த பெரியாயி அம்மன் காலடியில் வைங்க. உங்களுக்கு குழந்தை பேருக்கு உண்டான அந்த பாக்கியத்தை அம்மா கண்டிப்பாக அருள்வா. எனக்கு குழந்தை பேரோட இந்த இடத்துல வந்து சன்னதியிலே அந்த உங்கள் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியத்தை கண்டிப்பாக தருவா. அப்புறம் அது போக பிரிந்திருக்கிற கணவன் மனைவி ஒன்று சேரணும் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே வந்து நீங்கள் உங்களோட கோரிக்கையை வச்சாவே கண்டிப்பாக இத்தனை பல பேரோட பிரச்சனையை தீர்த்தவ கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைக்கு தீர்வாக இருப்பேன். இங்கே வந்து மனமுருகி உங்களோட வேண்டுகோளை வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அவர் செய்து செய்ப்பா. விரதம் இருங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி சுத்தமான பசு நெய்யால் விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இவளுக்கு என்ன படையலாக நைவேத்தியமாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா நீங்கள் கூழ், அது கூட கருவாடு, அந்த கருவாடை அந்த குழம்புல இது பண்ணி நம்ம கொண்டு வந்து வைப்பாங்களே அந்த மாதிரி வச்சு ஒரு படையில் வச்சு உங்களோட வேண்டுகளை வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த பிணக்குகள் நீங்கி 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கும். எல்லாம் அந்த அம்மாவோட அருளால் நல்லதே நடக்கும். 3 குவலை சாதம் எடுத்துக்கோ. ஒரு குவலை வந்து அந்த கபாலத்தில் போடு, இன்னொரு குவலையும் போடு. 3ஆவது குவலை போடும்போது அந்த டேஸ்ட்டுக்கு வந்து கீழே விழுந்துடும். அப்போ போயிட்டு நீ வந்து அந்த சிரசை உன் காலால் மெரிச்சிக்கோ அப்படின்னும் போது அதே மாதிரி அந்த அம்மாவும் ஃபஸ்ட்டு ஒரு குவலை சாதத்தை அந்த கபாலம் சாப்பிட்டுடும், 2ஆவது அது சாப்பிட்டுடும், 3ஆவது சாப்பிடும் போது தான் விஸ்வரூபம் எடுத்து அப்படியே அம்மா வந்து ஒரு பாதத்தில் மெரிச்சிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மெரிச்சிட்டு விஸ்வரூபம் எடுத்திருப்பாங்க. அதோட ஐயா பிரம்மகதிஸ்து தோஷம் நீங்கி சிதம்பரம் போயிட்டார். இதுதான் இங்கே வரலாறு. பில்லி, ஏவல், சூனியம், இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத துஷ்ட சக்திகள் எவ்வளோ இருக்குது. இந்த எல்லையை மெரிச்சு நீங்கள் கோடிக்கணக்கில் வெளியே ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணியிருக்கலாம். இந்த மண்ணை மெரிச்சாலே அது தானாகவே எல்லாம் விலகிடும். அதுதான் எங்களுடைய சக்தி. இங்கே புத்து மண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதம் தருவாங்க. அதை நம்ம உட்கொண்டாலே நமக்குள்ள எல்லா பிரச்சனையும் நீங்கிடும். அதை வந்து வீட்டு வாசலில் கட்டலாம், பூஜை அறையில் வைக்கலாம். எது பண்ணாலும் நம்மளோட பிரச்சனை எல்லாம் நீங்கிடும். நம்பிக்கை மக்களுக்கு அது நடக்குது. அதனால தான் கோடான கோடி மக்கள் வராங்க இன்னமும். இது பேர் வந்து பூமரம், வன்னி மரம் சொல்லுவாங்க. ரொம்ப நாள் திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பேர் இல்லாதவங்க, அவங்க கல்யாணம் இவங்கெல்லாம் வந்து வேண்டி கட்டினாங்கன்னா அடுத்த 10 மாதத்தில் குழந்தை பிறக்கும். நம்பிக்கை அதுவும் நடக்குது. அதனால் அம்மா வந்து இங்கே நாங்கள் இருக்கோம். முதல்ல வடக்கு விநாயகர், அதை பார்த்துட்டு உடனே அப்படியே நேராக அப்படியே வருவாங்க. அன்னபூரணி அம்மா, அவங்க என்ன குறைய வச்சுக்கிறாங்களோ அதை நிவர்த்தி பண்ணிவிடுவாங்க. விவசாயத்தில் எல்லா அன்னாகாரத்தில் சாப்பிட்றதுல எல்லாருமே அவங்களுக்கு அங்கே நினச்சி வேண்டவங்களுக்கு நினச்சி அது நடக்கும். அப்படியே ஊஞ்சல் அம்மன் வந்தவுடனே மாங்கல்யம் திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பிறக்காதவங்களுக்கு தொட்டில் கட்டிட்டு அவங்கவுங்க வேண்டுதல் வைப்பாங்க. அம்மாக்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு எல்லாமே நடக்கும் நல்லபடியாக, எந்த குறையும் இல்லாத. அப்படியே வந்தால் அவங்க சன்னமகாலட்சுமி அம்மனுக்கு எதிர்க்கு அங்கே பேய் மேடைன்னு ஒன்று இருக்கும். அதில் எது உக்காந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். பேய், பிசாசு, ஏவல், பில்லி, சூனியம் எல்லாமே போயிடும். அதில் அதனுடைய இதுவே அம்மனுக்காக தவிர்ந்த இடம் இப்போ சன்னமகாரிஷி. இந்த ஊருக்கு மலையனூருக்கு வரத்துக்காக அவங்க தங்கினது தாயனூர், தரிச்சது மலையனூர். இந்த மலையனூரில் வந்து இந்த இடத்துல தான் தவிர்ந்தாங்க. தவிர்ந்ததால் தான் இங்கே வந்து மலையனூரில் மலையரசன் பட்டணத்தில் அம்மா வந்து நின்னது. எல்லா பக்தருக்கும் என்னென்ன வேண்டுதல் நினைக்கிறாங்களோ அது பூரா அனைத்தே நடக்கும். எந்த குறையும் இருக்காது. காலை மாலை பூஜை இருவேளையும் நாங்கள் மீனவர் சமுதாயத்தில் எங்களுடைய இதுவில் தான் நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம். மீனவர் சமுதாயத்தில் பிறந்ததால் இந்த அம்மா வந்து எங்களாண்டே இருக்கிறாங்க. அவங்க 3 பேர் இருந்தாங்க, சூரம், ஊரம், உக்கரகத்தை 3 பேருக்கு. அதால் வந்து மும்மூர்த்திகளை வந்து இங்கே வந்து எங்களுக்கு பொங்கல் வச்சு பூஜை நடத்துங்க, நாங்கள் உங்களுக்கு வழிபாடு போடுறோம், மீனவர்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அன்றைக்கி சொன்னதால் நாங்கள் வந்து காலகாலமாக, அது எத்தனை ஆண்டு காலமாக எங்களுக்கு தெரியாது, நாங்களாம் சின்ன பிள்ளைங்க, ஆண்டு காலமாக நடக்குது இந்த விழா. அதில் சீரம் சிறப்புமாக இப்போ ஊஞ்சல் விழா நடக்குது, தேர் திருவிழா நடக்குது. எல்லாமே வந்து பக்தர்களுக்கு கலந்துக்குவாங்க. அவங்களுக்கு எந்த விழாதியாக இருந்தாலும் அவங்க மக்கள் நினைக்கிறது நடக்கும். அம்மாவுக்கு 9 அமாவாசை வந்து போவாங்க, நல்லது நடக்கும். நிறைய பேர் அப்பப்போ வாரம் வருவாங்க, மாதம் வருவாங்க. எல்லாமே நல்லது நடக்கும். அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்துக்கு வந்து ஒரு 25,000 பேர் 50,000 பேருக்குள்ளேயே வருவாங்க. அப்பப்போ அமாவாசை ஊஞ்சல் வந்து ஒரு 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 10 மணிக்கு அன்றைக்கி வேண்டுதல் என்ன வைக்கிறாங்களோ அன்றைக்கி எல்லாமே நடக்கும். அன்றைக்கி வந்து மயான காளியாண்ட முக்கியமாக போவாங்க. மயான காளியாங்க ஏன்னா அவருக்கு பித்து பிடிச்ச நாள் அன்றைக்கி. அதால் வந்து மயான காளியாண்ட போயிட்டு எல்லாம் வேண்டுதல் வைப்பாங்க. உள்ளே கருவறை உள்ளே வந்து வேண்டுதல் வைப்பாங்க. சுற்றுப்பிரகாரத்துலேயே
அன்றைக்கி என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கிறதுக்காக வந்து அன்றைக்கி ஊஞ்சல் உற்சவம் நடத்துகிறோம் நாங்கள். நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கெலாம் முடிப்போம் ஊஞ்சல் உற்சவம். மறாவது நாள் மயான கொள்ளை, அவருக்கு பித்து நீங்கினதால மயான கொள்ளை அங்கே நடத்துகிறோம். மயான கொள்ளை கொடியாட்டம் வந்து அன்றைக்கி ஃபஸ்ட் அன்றைக்கே நடத்திடுவோம். 2வது அன்றைக்கி வந்து மயான கொள்ளை, 3வது அன்றைக்கி தங்க பல்லாக்கு ஊர்வலம், 4வது அன்றைக்கி தங்க பல்லாக்கு ஊர்வலம், 5வது அன்றைக்கி தீமறி திருவிழா அனைத்தே இருக்குது. 6வது நாள் ஆன வாகனத்து மேலே அம்மா போயிட்டு வந்து 7வது நாள் தேர் திருவிழா, 8வது நாள் வந்து குதிரை வாகனம், 9வது நாள் பூ பல்லாக்கு, 10வது நாள் தப்பல் உற்சவம், 13ஆம் நாள் வந்து கும்பம் போட்டு அம்மாவை நிறைவேற்றி கொடி ஏற்றிடுவோம். திருவிழா முடிஞ்சுவிடும். 13 நாள் உற்சவம். எல்லாம் அனைத்து பிரச்சனையும் எதுவாக இருந்தாலும் ஏவல் பில்லி சூனியம் காற்று கருப்பு எல்லாமே அனைத்தையும் வந்து நம்பி வரவங்களுக்கு கை கொடுப்பாங்க. அம்மா வந்து நம்பிக்கையாக வந்து ஒரு 9 அமாவாசையோ ஒரு 5 அமாவாசையோ வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அம்மனை வந்து உள்ள கருவறை உள்ளே போனாலும் ஆலயத்தை வந்து சுற்றி ஊஞ்சல் உற்சவத்தை பார்த்துட்டு போனாங்கன்னா நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நடக்காது எதுவுமே கிடையாது. இந்த அம்மாவை நம்பி இதான் அடிஸ்தலமே. மேல்மலையனூர் தான் அடிஸ்தலம். உலக லெவலில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு இதான் அடிஸ்தலமே. அதால் நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நடக்கும், எந்த பிரச்சனையும் வராது. இங்கே வந்து மீனவர் சமுதாயம் மட்டும்தான் வந்து பூஜை செய்வாங்க. ஐயருங்களாம் யாரும் வரமாட்டாங்க சாமி. அது சிவனை வந்து லிங்கம், இது உள்ள ஆத்மா லிங்கம் இருக்குது. இதை கட்டின்னு இருக்கிறவங்க மட்டும்தான் பூஜை அம்மனை தொட்டு அபிஷேகம் அர்ச்சனைலாம் பண்ணலாம். அடுத்தவங்களாம் யாரும் தொடக்கூடாது. ஏன்னா இது அம்மனுடைய வந்து பெண் உருவம், இது உள்ளே இருக்குது ஆண் உருவம் சிவன். அதால் இது வந்து அந்த அபிஷேகமோ ஏதோ பண்ணும்போது இந்த லிங்கம் போயிட்டு அந்த அம்மா மேலே படும். அதால் வந்து எங்களை ஏற்றுக்குவாருங்க. இதை உள்ளே இருக்கிறது அவர் புருஷன், அதால் வந்து ஏற்றுக்குவாங்க. அடுத்தவங்க போய் யாரும் தொடக்கூடாது. அதுக்காக தான் இதை போட்டுங்கிறோம். மாங்கல்யம் பிரச்சனை அது மரணம் அமையறதுக்காக வேண்டி வருவாங்க. மற்றபடி எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அம்மா வந்து இங்கே தரிசனம் பண்ண வருவாங்க. அமாவாசை டைமில் வருவாங்க, சாதாரண நாள் எல்லா டைமில் வருவாங்க. வந்து சிறப்பான முறை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கு வேண்டினபடி எல்லாமே சிறப்பாக நடக்கும். எல்லாமே அந்த அளவுக்கு அம்மனுக்கு சக்தி அதிகம் உண்டு. ஊஞ்சல் உற்சவம் ஐயா அமாவாசை தினத்தன்று தான் நடக்கும். ஊஞ்சல் உற்சவம் என்றைக்கு அமாவாசை பிறகுதோ அன்றைக்கி நைட்டு தான் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 11, 12 மணிக்கெலாம் ஊஞ்சல் முடிஞ்சிருவாங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சுற்றி தரிசனம் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா இரவு முழுதும் வந்து நைட்டு இங்கே தங்கிடுவாங்க ஜனங்க. ஒரு சிலர் தங்கிட்டு போவாங்க, ஒரு சிலர் ஊஞ்சல் தரிசனம் முடிச்சுட்டு போவாங்க. அந்த டைமில் வேண்டுனாக்கா அவங்களுக்கு எல்லாமே நிறைவேறும். அப்படி ஒரு ஐதீகம் உண்டு நம்ம கோயிலில். அம்மா வந்து பெரியாய் ருத்ர தாண்டவம் ஆடி வந்து அமர்ந்த இடம் அது. அதனால் அது பெரியாயா வந்து அவதாரம் எடுத்து படுத்த இடம். இப்போ நீங்கள் கூட வந்து மூலஸ்தானம் கருவறை போனீங்கன்னா பார்க்கலாம். அம்மா பாதத்துக்கு கீழே தலை இருக்கும் பாருங்கள், அது வந்து பிரம்மனோட சிரசு. அது அதை முதற்கொண்டு தான் நாங்கள் மாசி மாதம் திருவிழா டைமில் சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்றைக்கி மறுநாள் அமாவாசை அன்றைக்கி நாங்கள் வந்து கொட்டை எல்லாமே வந்து கொலை விடுவோம். மொத்தம் வந்து 14 திருவிழா நாங்கள் நடத்துவோம். ஏராளமான பக்தர்கள் வந்து இதில் கலந்துக்குவாங்க, அருள் பெறுவாங்க. அவங்களுக்கு நிறைய வேண்டுதல் இருக்கும், நிறைவேறி இருக்கும் அம்மாவோட சக்தியால். அதனால் வந்து அவங்களும் வந்து வழிபடுவாங்க சாதாரண மக்கள் மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் அவங்களோட புள்ள தான். அவங்களாம் பாவாட்ராயம் வந்து அம்மாவோட புள்ள தான். அங்கனது தாய்னூர், தரிசித்து மலைனூர்னு அந்த காலத்து புராணமே இருக்குது. அது வந்து வரும்போது ஜடாமுனீஸ்வரர் வந்து அங்கே வந்து முடியை வந்து முள்ளில் செடி மாட்டி நம்ம ஏரிக்கரை வழியாக நடத்துக்கு வரும்போது முள்ளு செடியில் முடியை மாட்டி அங்கே முடி அறந்து விழுந்துடுச்சு. அவர் அம்மா என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னோடனே அவர் இங்கே இருப்பா, உனக்கு நம்ம வம்சாவழி சார்ந்த அத்தனை பேரும் உனக்கு வந்து வழிபடுவாங்க, நீ தான் குலதெய்வம்னு சொல்லிட்டு அங்கே ஜடாமுனி இருப்பார். இங்கே வந்து பாவாட்ராயம் இருப்பார். அவருக்கு அம்மாவுக்கு வந்து கோழி ஆடு எதுவுமே எல்லாமே பூஜை பலி கொடுத்து போகிறோம். இங்கே தான் பாவாட்ராய சாமி தான், சன்னதி தான். என்ன மாதிரி பிரச்சனைனாக்கா குடும்ப சண்டை, ஏவல் பில்லி சூனியம், கடன் பிரச்சனை, இது மாதிரி எல்லா விதத்துலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முக்கிய சக்தி வாய்ந்த தலை இதுதான். இங்கே வந்து ஒரு புத்துக்கு எதிரில் ஒரு பேய் மாடு இருக்குது. அந்த பேய் மாடு வந்து அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னு மகா முனிவர்னு பேர். அவர் பல 100 வருஷத்துக்கு முன்னே அம்மனை நோக்கி தியானம் பண்ணி ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் அது. அங்கே வந்து அந்த ஏவல் இருக்கிறவங்க, பேய் பிடிச்சிருக்கிறவங்க, இது மாதிரி இருக்கிறவங்க அங்கே வந்து உட்கார வச்சாக்கா அதுக்கூட அதாவது தெரியும், எல்லாமே கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அம்மனை வர வச்சு வர்ணித்து எல்லாமே பூஜை பண்ணி அது வந்து நிவர்த்தி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு சக்தி பெற்ற தலம் இந்த தலம். எல்லாரும் வாங்க, அம்மனோட அருள் பெறுங்க.
மிகவும் சக்தி வாய்ந்ததால் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அம்மனோட அருள் வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம்.